திருமணத்திற்கு பிறகு கஷ்டப்படும் ஜாதகர் யார்? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் திருமணம் செய்கிற வரைக்கும், திருமண காலம் வரைக்கும் வசதி வாய்ப்போட மிகுந்த சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. பொருளாதார ரீதியாகவும் உடல் சுகத்தோடவும் வசதி வாய்ப்பான ஒரு சுற்றுச்சூழலுடனும் நல்ல நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு திருமணமான சில காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு தரித்திர யோகம் வந்துடும். பொருள் விரயமாயிருக்கும், நஷ்டமாயிருக்கும், சொத்து வீடு வாசல் இதெல்லாம் இழந்திருப்பாங்க. பண வருமானம் இருக்காது, குறைஞ்சி போயிருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்படுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும். அவங்களுக்கு உடனே வந்த மாப்பிள்ளையவோ பொண்ணவோ குறை சொல்லுவாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கஷ்டம் வந்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னு குறை சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அது இவங்க ஜாதகத்திலேயே இருக்கும். திருமணத்துக்கு பிறகு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்க ஜாதகத்திலே இருக்கும். அதை நம்ம திருமணம் செய்யும்போது கவனமாக பார்த்து இணைக்கணும். ஆண் பெண் ஜாதகத்தில் கவனமாக இந்த யோகம் இருக்குதா அப்படின்னு பார்த்து இணைக்கணும். சரி, அதை நம்ம எப்படி பார்க்கறது? அதைத்தான் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 7ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இணைந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் கஷ்டம் வரும், திருமணத்திற்கு பிறகு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் ஜாதகத்தில் இருக்குது ஆனால் எனக்கு இந்த அமைப்பு இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரெமெடி இருக்குது. ஜாதகத்திலேயே அதுக்கு விதிவிலக்கும் இருக்குது, ரெமெடி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அந்த 7ஆம் அதிபதி தசாவோ 6ஆம் அதிபதி தசாவோ 12ஆம் அதிபதி தசாவோ அல்லது 7-6 இணைந்திருக்கிற வீட்டு அதிபதி தசாவோ அல்லது 7-12 இணைந்திருக்கின்ற வீட்டு அதிபதி தசாவோ வராமல் இருக்கணும். வராமல் இருந்தால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெரிதாக பிரச்சனைகள் இல்லை. ஏதாவது சின்ன சின்ன விரயம் கஷ்டம் இதெல்லாம் வறுமை ஒழிய பெரிய கஷ்டம் பெருத்த நஷ்டம் இதெல்லாம் இருக்காது. தசா கிராஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தசாக்கள் நடைமுறையில் இருந்துட்டா மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவாங்க. திருமணத்திற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே அதிகமாக இருக்கும்.